இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வீடியோ தான் பத்தி பார்க்க போறோம். என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ஆளுக்கு நெத்திலி மீன் வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு தேவையான நான் மட்டும் தான், எனக்கு மட்டும்தான். ஸோ இந்த மீனை வந்து நான் எப்படி அவிச்சேன் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன். அவ்வளோதாங்க போட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை வந்து நான் அப்படியே சாப்பிட்டுப்பேன். இங்கே பாருங்களேன் மீன் எப்படி இருக்குன்ட்டு. நெத்திலி மீன் நல்லா சூப்பராக இருக்கு. அது பெரிய நெத்திலி நல்லா இருக்கு. அப்புறம் இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை சூப்பு மாதிரி வச்சு அப்படியே குடிச்சிருவேன். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஒரு எனக்கு உடம்பு சரியில்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து எப்படி நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த்தையும் நான் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் வீடியோவை நான் போட்டுகிட்டே இருக்கேங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு சுத்தமாக அனுபவம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அலைஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எங்கெங்க போனால் என்னென்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொருளை எப்படி வாங்கி எப்படி விற்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஏற்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் உடம்பு சரியில்லைன்னு நம்ம நினைச்சாலுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டு கை நீட்டி காசு வாங்கிடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்துக்கு தாங்க. ஸோ ஆனாலும் இப்போ வந்து என்னால் பெரிய அளவுக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனால் எனக்கு தேவைக்கு இன்னைக்கு எனக்கு 200 தேவை. அந்த 200 எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்த பிறகு கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிட்டு இந்த 200 நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிம்மதியாக சம்பாதிக்கிறேன். ரொம்ப மனசு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்குங்க இந்த தொழில் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து என்ன பண்ணுறேன், எப்படி டெலிவரி கொடுக்குறேன், எங்கே என்ன மீனை வாங்குறேன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே, அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே ஒரு கவர்மெண்ட் கம்பெனி எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ஒரு புது கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். அவங்க அதை எப்படி கையாண்டுட்டு அதில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து எப்படி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேங்கிறதையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ உங்களுக்கு வந்து மீன், அதாவது நல்லான் விலை, நாலுமாவடி, இடையன் விலை, குறும்பூர், திருமலாபுரம் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு மீன் எதுவும் வேணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டருக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி அங்கே மீன் என்ன மீன் கிடைக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேங்க. ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட சேனலை ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பாய்.